இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா கருப்புளுந்து சாதம். இது வந்து ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு, கேர்ள்ஸ்க்கு நல்லது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. இது வாய்வுன்றதுனால நான் கொஞ்சம் பூண்டு ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சிறுதானியத்தில் சேர்த்துருக்கேன். இது ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் கருப்பு உளுந்து, முழு உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல, உடஞ்ச உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நான் எப்பவுமே பொடியாக நறுக்கி தான் வச்சுருப்பேன். கருவேப்பிலை, நெய் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் நெய், பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய், நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு 1/2 முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிட்டால் போதும். இதான் இது தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கேன். இதை வாஷ் பண்ணி 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3லேருந்து 4 வாட்டி வாஷ் பண்ணி அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிறுதானியம் எப்பயுமே 6 to 8 hours, 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும், இல்லைன்னா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் கழுவுன அரிசியை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். வாங்க, ஒரு 5 minutes கடாயில் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் முருன்னு வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. வெறும் கடாயில் வச்சு இந்த குதிரைவாளி அரிசியை வந்து 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகிடுது. இதை எடுத்து ஒரு கப்பில் போட்டு இப்போ வறுத்ததை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி எடுத்து ஒரு 1/2 hour எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குதிரைவாளி அரிசி எடுத்து தண்ணியில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கோம். 1/2 hour ஊறினா போதும், அது உபரி வந்துடும். இப்போ உளுந்து அதே மாதிரி நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு 5 to 7 minutes அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து குதிரைவாளி அரிசியில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம பச்சரிசியில் கூட செஞ்சுக்கலாம். திருநெல்வேலி ஸ்பெஷல் இது. அங்கே பச்சரிசியில் செய்வாங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேனு குதிரைவாளியில் செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அரிசி இருக்கோ, வரகு, சாமை, தினை, பனி வரகு, எதில் வேணால் செஞ்சுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதே ஒரு 5 to 7 minutes ரோஸ்ட் பண்ணிடலாங்களா? இதையும் ரோஸ்ட் கருப்புளுந்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 to 7 minutes ரோஸ்ட் பண்ணால் போதும். இது வந்து ரொம்ப கொழப்பாகவும் இருக்காது. இப்போ நான் செய்கிறது வந்து பொங்கல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா பொங்கல் மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு மிக்ஸ்ட் ரைஸ் மாதிரி ட்ரையாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்படி 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி கூட இப்போ 1.5 கப்புக்கு நீங்கள் 3லேருந்து 3.5 கப் தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் பொங்கல் மாதிரி சாப்பிடுவோன்றதுனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றுறேன். நான் 6 கப்ஸ் ஊற்றுவேன். 6 கப் தண்ணி ஊற்றுவேன். ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் உங்களுக்கு தேவையான 6 to 8 கப்ஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கம்மி ட்ரை வேணும்னா, ரைஸ் மாதிரி ட்ரையாக வேணும்னா கம்மி ஊற்றிக்கோங்க. இது பொங்கல் மாதிரி இருக்கும். நான் இப்போது 8 கப்ஸ் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு வேணும்னா தண்ணி கம்மி பண்ணுவோங்க. திருப்பி சொல்கிறேன். உளுந்தும் கொஞ்சம் தண்ணி ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணி கொதிக்கிற நேரத்துக்கு ஊறினா போதும். இப்போ உளுந்து போட்டுக்கோங்க. கூடவே நம்ம உச்சபாலி அதையும் கப்ஸ் தண்ணிப்போம். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சாப்பிடுங்க அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சம் போட்டு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன், 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கொஞ்சம் பொங்காமல் இருக்கும். க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 விசில் விடுங்க. இல்லைன்னா ஒரு விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 minutes விட்டுருங்க. 10 to 15 minutes அவ்வளோதான். உங்களுக்கு தண்ணி எக்ஸஸாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்டீம் வந்த பிறகு தான் குக்கர் வெயிட் போட்டாச்சு. இப்போ நம்ம வெந்த பிறகு பார்க்கலாமாங்க.
எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை வீட்டில் இருக்க எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் எதுக்கு சொல்கிறேன்னா, இது இல்லைன்னா நீங்கள் செய்யணும்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் என்ன கொஞ்சம் மாற்றிக்கோங்க, உங்கள் டேஸ்ட்கே மாதிரி மாற்றிக்கோங்க. பொதுவாக திருநெல்வேலியில் இது செய்ய மாட்டாங்க, அப்படியே வேக வச்சு துவையலோ இல்லை அவையலோ வச்சு கொடுத்துருவாங்க. ஒரு நாள் அவியலோடு செஞ்சு காமிக்கிறேன். இது சரி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமேன்றதுனால நான் ஒரு தாளிப்போட கொடுக்குறேன் நான். அதே மாதிரி பச்சரிசியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம் வாங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போடும். பொடியாக நறுக்குன்னா பூண்டு அதையும் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை. நான் இப்போ கருவேப்பிலை நறுக்கி தான் போடுவேன். ஏன்னா பிள்ளைங்க முழுசாக போட்டால் தூக்கி விட்டுறாங்கன்றதுனால இது கொஞ்சம் நல்லா வதங்க. இப்போ பூண்டு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. வதக்கிட்டு இதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரிசி சாதம் வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். குட்டி பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயோடு சேர்த்து நெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி சாப்பிடையில் மேலே ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம வெந்த சாதத்தை எடுத்து கலக்கலாம். ரெடி ஆகிடுது. நல்லா கலந்து விட்டிங்க. மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கலந்து விட்டிங்கன்னா பாருங்கள், இவ்வளோ ஹார்டாக இருக்குது. கீழே ஹார்டாக இருக்குது. நல்லா கலந்திங்கன்னா செமி திக்காயிடும். பொங்கல் மாதிரி நல்லாயிருக்கும். கொலன்னு உளுந்து அரிசி நல்லா வெந்துருத்து. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தேங்காய் தாளிப்பை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நெய் வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. மேலே கொஞ்சம் நெய் எடுத்து அப்படியே மேலே ஊற்றிடுங்க. அவ்வளோ நம்ம ரெடி ஆகிட்டு உளுந்து சாதம். இது கூட நம்ம ஒரு எள்ளு துவையல் வச்சு சாப்பிட்லாம் வாங்க. இப்போ நம்ம குதிரவாளி அரிசியில் செஞ்ச உளுந்து சாதமும் எள்ளு துவையலும் ரெடி ஆகிடுது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடெக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.